நமக்கு கோவம் வரும். ஆனா நம்ம கான்சியஸ்ல இருக்கிறோம், நம்மளோட சிந்தனை ஓட்டம் இருக்குங்கிறது அந்த கோவத்துல நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப நார்மலா நமக்கு எல்லாருக்கும் தானே கோவம் வருது. இப்போ டக்குன்னு ரோட்ல போறோம், எவனா ஒரு இது பண்றான், கோவம் வரும், இது பண்றான். அப்படி கோவம் வரும்போது நமக்கே தெரியும், சரி எந்த இடத்துல நம்ம பேசணும், எந்த இடத்துல கோவத்தை நம்மளோட கோபத்தை எவ்வளவு தூரம் காட்டணுங்கிற ஒரு லெவல் இருக்குல்ல. இந்த லெவல் வந்து எது வரைக்கும் நமக்கு தெரியும், நம்மளோட மூளை வந்து சரியா இருக்குன்னா அந்த லெவலை வந்து நமக்கு கரெக்டா கண்ட்ரோல் பண்ணிடுவோம். நான் இன்னைக்கு பாக்குறேன், காவல்துறை அதிகாரி யூனிஃபார்ம்ல இருக்காப்புல வராரு, ஒருத்தன் போதையில இருக்கான், கெட்ட வார்த்தையில போட்டு அவர் முன்னாடி அப்படி இப்படின்னு ஏதோ அந்த டான்ஸ் மூவ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இப்படி டான்ஸ் ஆடுறான், அப்படி இப்படின்னு ஆடுறான், பாத்துக்கிட்டு இருக்கேன் நான். அதாவது இது வீடியோல வருது. அந்த கூட இருந்த ஒரு பையன், சின்ன பையன், அவன் தம்பி போல, அவங்க அண்ணன் போலவன், இவன் தம்பி போல, சின்ன பையன் அந்த தம்பி. அவன் போலீஸ் காலை வந்து ஐயோ அண்ணனை விட்டுருங்க அவன் போதையில பண்ணிட்டு இருக்கான்னு அழுகுறான். அந்த பையன் காலை விட்டு, நான் ஒன்றும் பண்ணலடா, அவனை கண்ட்ரோல் பண்றான்னு போலீஸ் வந்து அவனை இது பண்ணுது, அடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு. அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து எதிர்த்தாப்புல இருக்கிறது போலீஸ்ன்னு தெரியல. அவன் தெரிஞ்ச அவன் பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவனுக்கு உண்மையிலேயே தெரியல. அவனுக்கு ஏதோ கனவுல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். போதை, எந்த போதைன்னு தெரியல, மது போதையா இல்ல கஞ்சா போதையா இல்ல என்ன இலவுன்னு தெரியல, அவன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நீங்க இதே இது வேற இல்லை யோசிங்க. இப்ப இந்த இடத்துல காவல்துறை அதிகாரினே அவனுக்கு தெரியாம ஒருத்தன் பிஹேவ் பண்றான்னா, இந்த இடத்துல வேற ஒரு சாமானியர் இருக்கிறான்னா அவன் எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான்? தெரியாது அவனுக்கு. இப்ப இந்த போதையில இருந்தவனுக்கு காம சிந்தனை இருக்கு. ஒரு பெண்ணுனாவே அவன் காமமா தான் பார்ப்பாங்க. ஏங்க நான் என்ன கேட்கிறேன், 80 வயசு மூதாட்டியை கற்பழிச்சிருக்கானுங்க இதே தமிழ்நாட்டில், தூத்துக்குடியில தெரியும்ல, மீனவ கிராமத்துல 80 வயசு மூதாட்டிக்கிட்டே இவங்க காமேச்சை போட்டு தான் கற்பழிச்சிருக்கானுங்களா? கொஞ்சம் யோசிங்க. பாலியல் வன்புணர்வு ஒரு 80 வயசு மூதாட்டிக்கிட்ட ஒருத்தன் பண்றானா, அவனுக்கு என்ன, அவனுக்கு வந்து காம சிந்தனையில அவன் பண்ணியிருக்கானா? அவனுக்கு சிந்தனையே இல்ல, மிருகமா மாற ஜாம்பிஸ். போதை உள்ள ஏறிடுச்சுன்னா ஜாம்பிஸ். அப்ப இதை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க? போதையை இதெல்லாத்தையும் வந்து இரும்பு கரம் போட்டு அடக்கணும். ஆனா என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா, இந்த குற்றம் சம்பவத்துக்கு அருகாமையிலேயே அனுமதி இல்லாத மதுபான கடைகள் தவறான முறையில பல ஆண்டுகளாக அங்க நடைமுறையில் இருந்திருக்கு.